ஓம் சரவணபவ. சொல்லை விளக்க வந்த செந்தமிழ் குமரன், அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. செந்தமிழ் குமரனை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பகுதி 1. காலத்திய சிவாச்சாரியார் ஆதிசைவ வேதியர் குலத்திலே வந்தவர். சாஸ்திரங்களில் சிறந்த பண்டிதம் உடையவர். முக்தி தரும் நகரங்கள் 7னுள் ஒன்றாக விளங்கும் காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் திருக்கோலம் கொண்டுள்ள அப்பெருமானை நாள்தோறும் பக்தியோடும் நியமத்தோடும் பூஜித்து வந்தார். வாழ்க்கையில் எல்லாவித சௌகரியங்களும் பெற்றிருந்த காலத்தியப்பருக்கு ஒரு குறை மட்டும் இருந்து வந்தது. திருமணமாகி வெகு காலமாகியும் வம்சம் விளங்க குழந்தை பிறக்கவே இல்லையாம். ஏக்கம் அவரை வாட்டியது. பக்தியுடன் ஆராதித்து வரும் குமரன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு அவர் இருந்து வந்தார். குமரா குழந்தை பாக்கியம் அருள மாட்டாயா என்று தினமும் இறைஞ்சி வந்தார். காலத்தியப்பருக்கு நம்பிக்கையும் பிரார்த்தனையும் வீண் போகவில்லை. அவர் மனைவி கருவுற்று ஆண் குழந்தையை தாயானாள். காலத்தியப்பர் அளவற்ற ஆனந்தம் கொண்டு குமரனை கொண்டாடினார். அவனுடைய அனுகிரகத்தாலேயே தமக்கு பிள்ளை குழந்தை பிறந்தது என்று மகிழ்ச்சி கடலிலே நீந்தினார். குமரன் கச்சியப்பன் பாலகனாக இருக்கையிலே சுட்டியுடன் காணப்பட்டான். எதிர்காலத்திலே சிறந்து விளங்கப் போகிறான் என்பதை அறிவிப்பதைப் போல அவன் அறிவு, அன்பு, அடக்கம் முதலிய நற்குணங்களுடன் வளர்ந்து வந்தான். தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகளிலும் நல்ல தேர்ச்சி பெற்று விளங்கினான். வடமொழியிலும் தமிழிலும் உள்ள நூல்களை கருத்துடன் படித்தான். கல்வி வேள்வியிலும் சிறந்து விளங்கும் மகனை கண்டு காலத்தியப்பர் உள்ளம் பூரித்து போனார். எம்பெருமான் தமக்களித்த திருமகனை அவருடைய சேவையிலே ஈடுபடுத்தினார். கச்சியப்பர் தம்முடைய மற்ற பணிகளோடு நாள்தோறும் குமரக்கோட்டத்து குமரனை பூஜித்து பணியை ஏற்றுக்கொண்டார். அவர் சமய தீட்சை பெற்ற கச்சியப்பர் தேவார திருவாசங்களை ஓதினார். விசேஷ தீட்சை பெற்று சைவமங்களில் கிரியா கண்டங்களை கற்றறிந்து கொண்டார். அதன் பிறகு நிர்வாண தீசையும் ஆசாரி அபிஷேகமும் பெற்று சிவாமகத்தின் ஞான கண்டங்களை கற்று அவற்றின் பொருளையும் தேவார திருவாசகல் பொருளையும் உணர்ந்தார். வேதத்தின் ஞான கண்டங்களாகிய உபநிஷதங்களை பொருளோடு அப்பொருள் மாறுபடாதிருக்க கண்டார். இவ்வாறு நாள்தோறும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கி வரும் கச்சியப்பர் குமரன் பெருமானை உள்ளன்போடு பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் கச்சியப்பருடைய சொப்பனத்தில் முருகப்பெருமான் தோன்றி, அன்பனே, ஸ்ரீகாந்த் புராணத்தில் 6 சம்ஹிதைகளில் சங்கர சம்ஹிதையின் முதற்காண்டமாகிய சிவரகசிய காண்டத்தின் விவரிக்கப்பட்டுள்ள நம்முடைய சரித்திரத்தை கந்த புராணத்தில் தமிழிலே பெருங்காப்பியமாக பாடு என்று கட்டளையிட்டார். அத்துடன் திகட சக்கர செம்முக மைந்துளான் என்று அடியெடுத்து கொடுத்து மறைந்தார். கண் விழித்த கச்சியப்பருக்கு மேனி சிலிர்த்தது, நெஞ்சம் நெருங்கியது. தம்மிடம் கந்தனுக்கு உள்ள கருணையை நினைத்து உள்ளம் விதிர்த்தார். அவருடைய கண்கள் ஆனந்த புஷ்பத்தை பெருக்கியன. முருகா, அடியேனிடம் உனக்குள்ள கருணைதான் என்னே. நாயினும் கடைநாய் என்னை கொண்டு உன் புகழ் பாட பணிந்த உன் கருணையை எவ்வாறு இயம்புவது என்று மனம் உருகி பிரார்த்தித்தார். பகவானுடைய கட்டளையையே அப்போதே சிரமேற்கொண்டார். ஐயனே, அடியேனே மாபெரும் பணியில் ஈடுபடுத்திய நீதானே, அப்பணியும் இனிதே பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றார் நெஞ்சம் அழுதடுக்க. அன்றைய தினம் வழக்கமாக பூஜைகளை முடிந்ததும் கச்சியப்பர் கந்தன் திருவடிகளிலேயே தலை தாழ்த்தி வணங்கி அங்கேயே அமர்ந்து புராணம் பாடத் தொடங்கினார். எம்பெருமான் எடுத்து கொடுத்த அடியே முதலடியாக கொண்டு விநாயகர் காப்பை பாடினார். அடுத்த செந்தமிழ் மனம் கமழும் பாடல்கள் உருவாயின. நடுநடுவே காசியப்பருக்கு தாம் இயற்றியுள்ள பாடல்கள் பிழை ஏதுமின்றி இருக்கின்றவா என்ற சந்தேகம் வந்துவிடும். ஓலை சுவடிகளிலே எழுதி பாடல்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்தார். அதைவிட இன்னும் மேலானதாக இயற்ற முடியாதா என்று திருப்தி ஏற்பட்டதும் மேலே தொடங்குவார்.
அவருடைய உள்ளத்துக்கு திருப்தி ஏற்பட்டு விட்டால் போதுமா? மற்றவர்களும் அதனை ஏற்க வேண்டாமா? யாரிடம் காட்டுவது? தமக்கு கட்டளையிட்ட அந்த முருகனை தவிர வேறு யாரும் அவருக்கு தோன்றவில்லை. 100 பாடல்களை எழுதியதும் அவற்றை ஒழுங்கு செய்து நூலினால் கட்டி குமரனுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விடுவார். இரவு பூஜைகள் முடிந்து திருக்கதவை தாளிட்டு செல்லும்போது, எம்பெருமானே, என்று பாடிய பாடல்களை உன் திருவடியில் சமர்ப்பித்து விட்டேன். நாளை மேற்கொண்டு பாடும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு வீடு திரும்புவார். மறுநாள் காலையில் கதவு திறந்ததும் சுவடியை எடுத்து பார்த்தால் அங்காங்கே ஓரிரு இடங்களில் வார்த்தைகளில் திருத்தப்பட்டிருக்கும். ஆஹா, குமரா பெருமான் அவனுடைய பாடல்களை அங்கீகரித்து விட்டான். கச்சியப்பருக்கு தேகம் நிலை கொள்ளாது தவித்தது. ஓலை சுவடிகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார். ஓலை சுவடிகளை தலை மீது வைத்து கொண்டு ஆனந்தம் கூத்தாடினார். எவருக்கும் கெட்டாத பாக்கியம் இவருக்கு கிட்டியிருக்கிறதே. கந்தன் அவரை கொண்டு தன் புராணத்தை பாடச் செய்து அவற்றை சரி பார்த்ததும் அங்கீகாரம் செய்கிறான். அவரிடம் பெருமானுக்குள்ள அன்புதான் எத்தகையது! நாட்கள் செல்ல செல்ல புராணம் உருவாகி வந்தது. நாள்தோறும் கச்சியப்பர் வைத்து செல்லும் சுவடிகளை கந்த பெருமான் சரி பார்த்து வந்தார். இவ்வாறாக 10,345 செயல்களுடன் புராணம் முடிந்தது. கச்சியப்பர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். தாம் பாடி இறைவனை அங்கீகரித்த நூலை அறிஞர்களும் ஏற்க வேண்டும் என விரும்பினார். அவர் ஆகவே அறிஞர்களும் பண்டிதர்களும் நிறைந்த மாபெரும் சபையிலே அதை அரங்கேற்ற எண்ணம் கொண்டார். சுபதினமும் சுபமுகூர்த்தமும் நிச்சயிக்கப்பட்டு குமரகோட்டத்தில் அந்த நேரத்தில் கூடுமாறு எல்லோரும் அழைப்பு விடுத்தார். காச்சியப்பருடைய புலமையை நன்கு அறிந்த அவர்கள் அந்த அழைப்பை மிக்க சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டனர். குமரகோட்டம் கோலாகலமாக அலங்கரிக்கப்பட்டது. பந்தல்கள் போடப்பட்டது. தோரணங்கள் இடைப்பட்டது. அடுத்த பகுதி அடுத்த இதழில்.